இப்போ பாக்கி உள்ளது இனிமே என்ன பண்ணணும் என்று தெரியாம நிக்கிற கொஞ்சம் மக்கள் தான். உயிரோட வாழ விதிக்கப்பட்ட கொஞ்சம் மக்கள். கண் முன்னேதான் நிறைய ஜீவன்கள் மரணத்தை நோக்கி போனது. ஆதரவற்ற நிலையில் அழும் மக்கள், அழுது சோர்ந்த கண்கள், மென்மையான உதடுகளில் பால் வாசனை மாறும் முன்பே இயற்கையால் பறிக்கப்பட்ட குழந்தைகள். வயநாடின் இந்த கண்ணீர் முகத்தை மாற்ற எவ்வளவு காலம் எடுக்கும் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் எல்லா சந்தோஷமும் மண்ணுக்குள்ள போனது. நிலைசருவில் நடுங்கி நின்ற மக்கள் மீது அடங்காத பழிவாங்கல் போல இயற்கை பெரிய பாறைகளும் மரங்களும் வீசி எறிந்தது. புடிச்சு வைக்க முடியாததுனால முண்டக்காய் என்ற கிராமம் முழுசாக மண்ணுக்குள்ள போனது. வீடுகள் இல்லை, சேமிப்பில்லை, ரோடுகள் இல்லை, கடைகள் இல்லை. இப்ப முண்டக்காய் சேறு நிறைஞ்ச பாலைவனம் போல நம்ம பயப்படுத்துது. முண்டக்காய் கைப்பிடிச்ச உயர்த்த நாடொன்று கிளம்பி இருக்கு. ஆனால் மீட்பு பணியாளர்கள் பெரும்பாலும் தங்கள் கால்களை தரையில் உறுதியாக வைக்க கூட முடியவில்லை. இந்த சேருக்குள்ள பலரோடையும் அப்பாவோ அம்மாவோ தங்களோட பசங்களோ இருக்காங்க. பாதிக்கப்பட்டவரோடு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலையில் நெஞ்சையுடந்து போகிற காட்சிகள் தான் பார்க்க முடியும். அழுக்குகளால் மூடப்பட்ட மூச்சு, உயிரற்ற கனவுகள். இன்னும் மீட்பு குழுவினர் யாருடையோ பிரியமானவரை சுமந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு போதிலும் மாறாத பச்சை குத்திய இந்த மரணத்தின் கந்தம் இந்த மக்களால் மறந்து முன்னேற்ற முடியும் என்று வேண்டிக்கலாம். இந்த வீடியோ பத்தியான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.